ஒரு மனுஷன் பேசுற வார்த்தை மட்டும் அவனோட உண்மையான குணத்தை காட்டாது. ஆனா, ஒரு மனுஷன் கோவப்படுற நேரத்திலயோ அல்லது பலவீனமா இருக்கும்போது நடக்கிற விதமோ, மத்தவங்களோட வெற்றிய பார்க்கிற பார்வை, இது எல்லாம் உண்மையான முகத்த காட்டும். இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க போல நடிக்கலாம். ஆனா, உண்மையான குணத்த மாத்த முடியாது. இங்க பலரும் தன்னோட வாழ்க்கையில கெடுவதற்கு காரணமே தவறான நண்பர்கள், நம்பிக்கை இல்லாத மனிதர்களும், போலியான அன்பும் தான் காரணமா இருக்கும். அப்போ ஒருத்தவங்களோட குணத்த நீங்க ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டா, பல வழிகளை நீங்க தவிர்க்க முடியும். இப்போ ஒரு ஞானி கிட்ட ஒரு இளைஞன் கேட்குறான், யார நம்பலாம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறான். அப்போ ஞானி 2 சீடனை கூப்பிட்டு ஒருத்தன் கையில ஒரு தங்க நாணயத்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தன் கையில ஒரு அடிபட்ட நாயை கொடுக்குறாரு. அப்போ தங்க நாணயத்தை வாங்கினவன் ஒரு பேராசையோட அதை பதுக்கி வைக்கிறான். அதே நேரத்துல அடிபட்ட நாயை வாங்கினவன் ஒரு கருணையோட அதுக்கு மருந்து போடுறான். ஸோ அப்போ இதுதான் அவங்களோட பலவீனமான நேரத்துல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சாலே போதும் அப்படின்னு ஞானி சொல்றாரு. சரி, அப்போ ஒருத்தவங்களோட குணத்தை நீங்க எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்? இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது, பலவீனமானவங்க கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. அதாவது வெயிட்டர் கிட்டயோ, செக்யூரிட்டி கிட்டயோ, சில விலங்குகள் கிட்ட, அல்லது யாராவது உதவி கேட்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. மரியாதையோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுடைய குணம் நல்லது. மரியாதை இல்லை அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான குணம். இரண்டாவது, கோவப்படுற நேரத்துல கவனிங்க. ஒரு மனுஷன் கோவப்படுற நேரத்துல தான் அவனுடைய முகமுடி கீழே விழும். அந்த நேரத்துல மத்தவங்கள அவமதிக்கிறாங்களா, காயப்படுத்துற வார்த்தைகள்ல பேசுறாங்களா, அல்லது அதை ஈஸியா அமைதியா ஹேண்டில் பண்றாங்களா, இதுதான் எமோஷனல் மெச்சூரிட்டியை காட்டும். மூணாவது, மத்தவங்கள பத்தி எப்படி பேசுறாங்க. எப்போதுமே ஒரு நெகட்டிவாவோ அல்லது புறம் பேசுறதோ இருக்கு அப்படின்னா, ஒரு நாள் உங்களை பத்தியும் அப்படிதான் பேசுவாங்க. நாலாவது, உன் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா. உண்மையானவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்க வெற்றியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. போலியானவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை டவுன் பண்ணுவாங்க. அஞ்சாவது, அவங்களோட தப்பை ஒத்துக்கிறாங்களா. நல்ல மனுஷனா இருந்தா நான் தவறு செஞ்சேன் அப்படின்னு ஒத்துப்பான். டாக்ஸிக்கான மனிதனா இருந்தா அடுத்தவங்கள குறை சொல்லுவான், சில இடத்துல எக்ஸ்கியூஸ் கேட்பான், தன்னோட பொறுப்புல இருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. சரி, சிம்பிளா நல்ல குணம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க, எல்லார்ட்டையும் மரியாதையா நடந்துப்பாங்க, செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டாங்க, உங்களை மென்டலி எப்போதும் பீஸ்ஃபுல்லா வச்சுப்பாங்க. ஆனா டாக்ஸிக்கான மனிதர்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? நீங்க நல்ல கவனமா கவனிக்கணும். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சிப்பாங்க, தொடர்ந்து நெகட்டிவ் எனர்ஜியா தான் இருக்கும், உங்களுடைய கான்ஃபிடென்ஸை குறைப்பாங்க, உங்களை ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனோட வார்த்தைகளை மட்டும் நம்பாம அவங்களுடைய நடத்தைகளையும் நல்லா கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.